சாவி எடுத்துகிட்டு போடா, நைட்டு நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகும், சாவி பத்திரம், சாவியை தொலைச்சிட்டுனா கதவை திறக்க முடியாது. அப்புறம் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இஃப் யூ லாஸ் த கீ யூ கேனாட் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஆங்கிலத்தில் நம்ம இந்த இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இதே மாதிரி நம்ம ஹிந்தியில் எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர் தோ இந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம அமைக்கலாம். அதில் ஒரு சில சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாமா? நீ சாவியை தொலைச்சிட்டுனா கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ லாஸ் த கீ யூ கேனாட் ஓப்பன் த டோர். இதுக்கு நம்ம எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, அகர் தும் சாபி கோ தேத்தே ஹோ தோ தும் தர்வாசா நஹி கோல் சக்தே. இதில் பார்த்தீங்கன்னா, அகர் தும் சாபி கோ தேத்தே ஹோ, நீ சாவியை துளைத்து விட்டால், சாபி மீன்ஸ் கீ, தும் சாபி கோ தேத்தே ஹோ தோ தும் தர்வாசா நீ கதவை நஹி கோல் சக்தே திறக்க முடியாது. இதுதான் இதோட மீனிங். நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ வெயிட் ஹியர் ஐ வில் பி பேக் சூன். இதுக்கு நம்ம அகர் தும் யஹா இந்தசார் கரோகி தோ மே ஜல்தி வாபஸ் ஆ ஜாவுங்கா இந்த மாதிரி சொல்லலாம். அகர் தும் யஹா இந்தசார், நீ இங்கேயே காத்திருந்தால், இந்தசார் மீன்ஸ் காத்திருக்கிறது, இந்தசார் கரோகே காத்திருந்தால், தோ மே ஜல்தி, ஜல்தி மீன்ஸ் சீக்கிரமாக, மே நான் சீக்கிரமாக, மே ஜல்தி மீன்ஸ் நான் சீக்கிரமாக, வாபஸ் ஆ ஜாவுங்கா திரும்பி வந்துடுவேன். இதுதான் இதோட மீனிங். நீ பணிவாக பேசுனா உனக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ ஸ்பீக் பொலைட்லி பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ. இதுக்கு நம்ம அகர் ஆப் வினம்ரதா சே போலேங்கே தோ லோக் ஆப்கா சம்மான் கரேங்கே இப்படி சொல்லலாம். இதில் வினம்ரதா இதோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொலைட்லி, நீ ரொம்ப பணிவாக பேசுனா, வினம்ரதா சே போலேங்கே மீன்ஸ் நீ பணிவாக பேசுனா, நீங்கள் பணிவாக பேசுனீங்கன்னா, தோ லோக், லோக் மீன்ஸ் பீப்புள், மக்கள், மற்றவங்க எல்லான்னு சொல்கிறோம் இல்லையா. தோ லோக் ஆப்கா சம்மான் கரேங்கே, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவனை பார்த்தனா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ see him tell him to call me. இதுக்கு अगर आप उसे देखे तो उसे बताइए कि मुझे कॉल करे. अगर आप उसे देखे, நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா, उसे बताइए அவன்கிட்ட சொல்லுங்க, उसे बताइए कि मुझे कॉल करे எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. நீ கவனிக்கலைன்னா மிஸ்டேக் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லுவோம். இஃப் யூ டோன்ட் லிசன் யூ வில் மேக் மிஸ்டேக்ஸ். இதுக்கு அகர் ஆப் நஹி சுனோகே தோ ஆப் கல்த்தியாங் கரேங்கே இந்த மாதிரி சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா, ஆப் நஹி சுனோகே மீன்ஸ் நீ லிசன் பண்ணலனா, நீங்கள் கவனிக்கலைனா அப்படின்னு மீனிங்கு. ஆப் கல்த்தியாங், கல்த்தியா மீன்ஸ் மிஸ்டேக், நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஆப் கல்த்தியாங் கரேங்கே, நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இதுதான் இதோடைய மீனிங். இந்த மாதிரி அகர் தோ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாமே.